சசிகலாவுக்கு ஸ்கெட்ச், எடப்பாடி பயங்கர பிளான். அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி பிரிவுக்கு பிறகு அதிமுக தலைமை எந்த ஒரு பெரிய கட்சியும் இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலை எவ்வாறு சந்திக்கப் போகின்றது என மிகப்பெரிய கலக்கமடைந்திருக்கிறது. இந்த வேளையில் பன்னீர்செல்வம், டிடி தினகரன் ஆகியோர் ஒருங்கிணைந்து ஒரு பாஜகவுடன் இணைந்து தேர்தலை பயணிப்போம் என கூறியுள்ளதால் அதிமுக தலைமை அடுத்த கட்ட முயற்சியை நோக்கி முடிவெடுத்துள்ளது. குறிப்பாக சசிகலா மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் இடையே இருவரும் ரகசிய பேச்சுவார்த்தை ஒன்று நடந்து கொண்டிருப்பதாகவும், நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அதிமுகவில் சசிகலா தன்னை மீண்டும் இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஒருவேளை சசிகலா மற்றும் எடப்பாடி பழனிசாமி இருவரும் இணைந்து பயணித்தால் தென் மாவட்டங்களில் மீண்டும் பழைய வாக்குகளை அதிமுக பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே எடப்பாடி பழனிசாமியும் சசிகலா அவர்களுக்கு தலைமையிடத்தில் வாய்ப்பு கொடுக்காவிட்டாலும் மாநில மகளிர் அணி தலைவி என்ற பதவியும் தென்மண்டல அமைப்புச் செயலாளர் என்ற பதவியும் கொடுக்கப்பட்டு சசிகலாவை தங்கள் அணியில் இணைத்துக் கொள்ள ஒப்புதல் வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. டிடிவி மற்றும் ஓபிஎஸ் இருவரையும் சமாளிக்க சசிகலா என்னும் ஆயுதத்தை எடப்பாடி பழனிசாமி கையில் எடுப்பது அதிமுக தொண்டர்களிடையே வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கிறது.